நீதிமொழியில் 21 அதிகாரம் 30 வசனம் சொல்கின்றது, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று சொல்லி. பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் நான் பெரியவன் என்று பெருமை பாராட்டி ஒன்றுமே இல்லாமல் போகின்றார்கள். இந்த உலகத்தை ஆட்டி படைத்த எல்லோரும் அவருடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வகையில் சுட்டு கொண்டார்கள், வீழ்த்தினார்கள், வெடி வைத்தார்கள் என்று தான் நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக என்னை காட்டி இந்த உலகத்தில் அறிவாளி இல்லை, உத்தமை இல்லை, இப்படி பெருமை பாராட்டுகின்ற மத்தியிலே தேவன் பார்த்து சொல்கின்றார், கர்த்தருக்கு விரோதமாக ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்விலே கிறிஸ்துவின் ஆலோசனை இல்லாமல், கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல், கிறிஸ்துவின் ஞானம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. உலகப்பிரமான 1000 காரியங்கள் செய்து நம்மை மேற்கொண்டாலும் அது எல்லாம் ஒரு வகையிலே நமக்கு வலியும் வேதனையும் துக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தனையோடு, கிறிஸ்துவின் ஆலோசனையோடு, கிறிஸ்துவின் புத்தியோடு பேசுகின்ற காரியங்கள், செய்கின்ற செயல்கள், பிரயாணங்கள் எல்லாமே ஜெயமாய் தேவன் நடக்க செய்கின்றார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கின்றது, குதிரை யுத்தங்களுக்கு ஆயத்தமாகின்றது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்றவர்கள், கிறிஸ்துவை தஞ்சமென்று வாழ்கிறவர்கள் எந்த ஒரு இடத்தில் மீட்கப்பட்டு போகாதபடி கிறிஸ்து தம்முடைய வல்லமினால, தம்முடைய இரக்கத்தினால, தம்முடைய ஐஸ்வரத்தினால இடைக்கட்டி பாதுகாத்து கொள்வார் என்று சந்தேகம் இல்லை. ஆகவே விசுவாசிப்பவர்கள் மாத்திரம் தேவன் நோக்கி ஒரு அழியா சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார், அதிசயத்தை கொடுக்கின்றார், அற்புதத்தை கொடுக்கின்றார். நல்ல ஆலோசனை, சிந்தை, செயல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஒரு யுத்த வீரனாக நிற்க தேவன் பக்குவப்படுத்துகின்றார். விசுவாசிங்கள், விழித்திருங்கள், செபித்திருங்கள், காத்திருங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசைப்படும் சந்தேகம் இல்லை. ஆமென்.